வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு பியூட்டி ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முல்தானி மெட்டியை யூஸ் பண்ணி ஒரு பாடி ஸ்க்ரப், ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் இப்போது 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி, ஒரு 5-6 சந்தனம் டேப்லெட்ஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் சந்தன பவுடராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர். இப்போது அந்த 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முல்தானி மட்டி பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் நம்ம முகத்துக்கு ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசரை ஆட் பண்ணோம். முகத்தை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம். முல்தானி மட்டி நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய டர்ட் இருந்தது, சன்டேன் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். நம்ம ஸ்கின் டோனை ஈவனாக வச்சுருக்கோம். பிரைட்டன் பண்ணும் ஃபேஸை. நம்ம முகத்தில் உள்ள எக்ஸஸ் ஆயிலை அப்சர்வ் பண்ணிடும். இப்போது அந்த சந்தனத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இந்த சந்தனம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் நிறைய ஆட் பண்ணி தண்ணி மாதிரி ஆக்கிடக்கூடாது. இது நம்ம ஒரு திக்காக ஸ்க்ரப் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். சந்தனம் நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். முகத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். ரோஸ் வாட்டர் ஒரு நல்ல டோனரை ஆக்ட் பண்ணும். நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு இந்த ஸ்க்ரப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கட்டியாக தான் இருக்கணும். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது இதை நான் கையால் ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நல்லா தட்டையாக தட்டி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா காய வச்சுருங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் திக்காக இருக்கும். இதை நம்ம சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம முகத்தில் இதை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு முகத்தில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா முகம் நல்லா கிளியராக ஆயிரும். இதை நம்ம ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பாடி ஃபுல்லாகவும் இதை யூஸ் பண்ணலாம். அப்பப்போ பேக் மாதிரி இது பேஸ்ட்டாக யூஸ் பண்ணி பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இது ஒரு சோப் ஸ்க்ரப்பு மாதிரி அழகாக யூஸ் பண்ணலாம். இதை காய வச்சுருக்கிறதுனால நம்ம லேசாக தண்ணியில் மட்டும் நனைச்சிட்டு முகத்தை எப்படி நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த முகத்தில் ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வர்றதுனால நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கும். நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட்டு, பிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பியூட்டி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோஸையும் போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.